இங்க பார் சசி, சும்மா பேச்சுக்கு பேச்சு சிவாவை அனாதை அனாதைன்னு சொல்லாத. உண்மையை தானடி சொன்னேன். சொன்னா என்னடி பண்ணுவ? உன் மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சு முதுகெலும்ப எண்ணீர் வேண்டா. ஏய், இந்த ஏய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன்னோட கண்ட்ரோலில் என்ன வச்சிருக்கேன்னு தெரிஞ்சு சிவா இவ்வளோ பொறுமையாக இருக்காருன்னா ஏன் தெரியுமா? அவர் எல்லா உறவுமாக உன்னை பார்த்துருக்காரு. அதனால தான். ஒரு நண்பனா உனக்கு உண்மையாக பாசமாக இருந்ததுக்கு நீ நல்லா நன்றி கடன் செஞ்ச அவருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை அவர் அனாதைன்னு சொல்கிறியே, அப்போ நீ யார்? உனக்குன்னு யார் இருக்காங்க? இங்கே நிறைய பேர்த்துக்கு எல்லாரும் இருந்து யாரும் இல்லாத அனாதையாக தான் இருக்காங்க. பெரிய கோடீஸ்வரன்னு மமதியில் திரியிறியே, நீ செத்தா உன்னை சுற்றி யார் இருக்காங்க? ரேகா, அந்த அனாதைக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஓவரா பேசுற நீ. டேய், நான் இருக்கும்போது அவர் எப்படிதான் அனாதை ஆவாரு? உனக்கு என்ன பித்தா பிடிச்சிருக்கு? நீதான் இனி இருக்க மாட்டேயில. இருக்க விடுவேனா நான் இந்த உலகத்துல இருக்கணுமா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ண முடியாது சசி. சிவாக்கு நான், என் அப்பா அம்மா, என் அண்ணா, அக்கா, ரகுபதி சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அதே போலதான் எனக்கும். பித்து எனக்கா உனக்கா ரேகா? நீயே இருக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். பின்ன உன்னை சார்ந்தவங்க எல்லாம் அவனுக்காக இருக்காங்கன்னு சொல்ற. இப்பன்னு இல்லை, முதுமை தள்ளி சாகர தருவாயில குச்சி உண்ணிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் எப்போனா நான் என்னோட சிவாவை பார்க்கத்தான் போறேன். அப்போ இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. ரேகா, உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? நீ ஏன் எங்களுக்கு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வைப்ப? தங்கத்தட்டுல என் பிள்ளைகளுக்கு சிவா அப்பாவும் என் அப்பாவும் சோறு ஊட்டுவாங்க. நீ என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வண்டியில ஊரா சுத்தி காமிப்ப, தோல்ல போட்டு தூங்கவும் வைப்ப. அது சரிதான். பைத்தியம் முத்திருச்சு. நல்லா பகல் கனவு காணற ரேகா. கண்டிப்பா இதெல்லாம் நடக்க போறதே இல்ல. பகல் கனவெல்லாம் இல்ல, நிஜமா இது நடக்கும். ஸ்கூல் காலேஜ்னு எல்லாத்துலயும் நான் ஃபர்ஸ்டா வரணும்னு நினைச்சிருக்கேன். அதே போல நடந்தும் இருக்கு. அதெல்லாம் நடக்கலாம், அது வேற. அப்ப நான் இல்ல, இப்ப நான் இருக்கேன். இது வாழ்க்கை. இது கண்டிப்பா நடக்காது. நடக்க நானும் விட மாட்டேன். என்னோட நம்பிக்கை என்னைக்கும் வீண் போகாது. எண்ணங்களுக்குன்னு ஒரு சக்தி உண்டு. ஓ அப்படியா? அப்ப நான் நினைக்கிறதெல்லாம் மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? உன்னை துடிக்க வச்சு அலை வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்கல. அந்த சிவாவை தாடி வளர்த்துக்கிட்டு பைத்தியமா சுத்தணும்னு நினைச்சேன். அதுவும் நடக்கல. இப்ப புரியுதா? நல்லது நினைச்சாதானே நல்லது நடக்கும். அடியே, இல்ல நீ நினைச்சதுல ஏதாவது நியாயமா சொல்லு. நான் ஏன் அழணும்? ஏன் சிவா எனக்குள்ள இருக்காரு. நான் மனசால நொந்து அழுதா என் மனசுல இருக்கிற அவர் கஷ்டப்பட மாட்டாரு? நீ சொன்ன மாதிரி வெளிப்படையா அழுதா என் கண்ணீர் வழியா அவர் கரைஞ்சு போயிட மாட்டாரு? எனக்கும் சிவாக்கும் மனசளவுல கல்யாணம் முடிஞ்சது. நாங்க 2 பேரும் ஹாப்பியா தான் இருக்கோம். அதையெல்லாம் உன்னால தடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் எப்படி ஏன் சிவா தாடி வளர்த்துக்கிட்டு ரோடா பைத்தியமா திரிவாரு? பைத்தியம் ரொம்பவே முத்திருச்சுதான். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் தான் பண்ணணும். யார? உன்னையா? சிவா சொன்னதே தான் நானும் சொல்வேன். அவர் என் வாழ்க்கையில வந்ததுலேருந்து எனக்கு டெய்லி பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு. அவரை நினைக்கும் போதெல்லாம் இன்னும் அது பல மடங்கு ஆகுது. அதுவும் அவரை பத்தி நீ பேசும்போதெல்லாம் இன்னும் அதிகரிக்குது. தேங்க்யூ சோ மச் சசி. ஐயோ, நீ 2 நிமிஷம் நான் இங்க நின்ன, நீ பைத்தியம் ஆகிறது இல்லாம என்னையும் பைத்தியம் ஆக்கிடுவேன். அப்படியா? அப்ப பயந்து ஓடு இங்க இருந்து. சொன்னாலும் சொல்லினாலும் நான் இங்கிருந்து போகத்தான் போறேன். சி, இனி என்னதான் பண்ணி இவ்வளவு கொள்றது? 2 பேரும் ஒருத்தரை வெறுக்கிற அளவுக்கு தானே நான் மாத்தி மாத்தி பேசுறேன். ஆனாலும் சிவாவும் ரேகாவை மறக்க மாட்டேங்கிறான். அவனும் அவளோட கான்ஃபிடன்ஸை விடுவானாங்கிறான். இங்கேயும் பெங்களூர்லயும் பிஸ்னஸ்ல நம்பர் 1 நான் தான். ஆனா ஒரு பொண்ணோட விஷயத்துல நான் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கேன். ரேகாவை பழிவாங்க ஆரம்பிச்சதுலேருந்து பிஸ்னஸ்ல என்னால சரியா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஆனா இந்த சிவா இவ்வளோ டார்ச்சர் கொடுத்தும் அவனோட வேலையை அவன் கரெக்டா செய்யறான். எப்படி? சசி, நான் இறந்துட்டு சொல்லி ஏமாத்தினதுல பிருந்தா விஷயத்துல இந்த மாதிரி பல விஷயங்களே எங்களுக்கு நல்லாவே தெரியும். நடக்கிறது ஒன்று, நீ எங்ககிட்ட வந்து அதை மாற்றி சொல்கிற அப்படிங்கிறது. நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் எனக்கான எல்லா உறவுமா நான் உன்னத்தான் நினச்சேன். பென்ஸ் என் கூடவே ஒன்றா ஆசிரமத்தில் வளர்ந்துருந்தாலும் அவனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட உனக்கு தான் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனாலும் நீ ஏன் என்னை வார்த்தைக்கு வார்த்தை அனாதை அப்படின்னு சொல்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? கண்டிப்பாக என்னோட பட்டு என் ரேகா அப்படி சொல்லியிருக்கவே மாட்டா. நான் ஒரு அனாதைனோ யாரும் இல்லாதவன் எதுவும் இல்லாதவன் அப்படிங்கிறத பற்றி அவன் ஒரு நாளும் யோசிச்சிருக்க மாட்டான். எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் நேரில் பார்த்துக்கல அப்படின்னாலும் ஃபோனில் பேசின கொஞ்ச நேரங்களே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது நிறையவே. அப்படியெல்லாம் இருக்கும்போது ரேகா, நான் ஒரு அனாதை, என்னை குறையோடு பிறந்தங்காட்டி தான் என் பெற்றவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னான். நீ சொன்னது எனக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சசி. ஏன் ரேகா?
இல்லை சசி, நீயும் அப்படி பேசக்கூடியவன் இல்லைதான். உன்னோட நோக்கம் நான் ரேக்காவை மறக்கணும் வெறுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக கூட நீ இப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட பேரண்ட்ஸ் என்ன ஆனாலும் என் கூடவே இருந்திருக்கணும், என்னை விட்டுருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் அது அவங்களுக்கு தோணலையே. அவங்களோட சூழ்நிலை என்னவோ என்ன தூக்கி வீசும்படி ஆயிடுச்சு. சசி, நீ என்கிட்ட போய் தானே சொன்னேன் என் ரேக்கா அப்படிலாம் பேசல நினைக்கல தானே? ரேக்கா, கூடிய சீக்கிரமே நான் உன்னை பார்க்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் என் அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கணும். எனக்காக இல்லை அப்படின்னாலும் இதெல்லாம் சசிக்காக செய்யணும். ஹலோ ஹலோ. நான் யார் கூடயும் பேச மாட்டேன். நான் டூ. ஓ அப்படியா? ம் சரிப்பா, யாரும் என் கூட பேச வேண்டாம், நான் ஃபோனை வைக்கிறேன். ஃபோனை வச்சு என்ன பாராமா? அப்புறம் நீ தானடா என் கூட பேச மாட்டேன்னு சொன்ன. ஆமாம், பின்ன நீ ஏன் நேற்று நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை? மார்னிங் என்னை பார்க்க கூட வரல. நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன். சரி, என்ன பனிஷ்மெண்ட்? ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். எப்போ தோணுதோ அப்போ நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன். சொல்லுடாமோ. நீ தான் சொல்லணும், நீ தானே கால் பண்ணியிருக்க. இப்போ நான் உனக்கு கால் பண்ணது தான் தப்பா? சரி, நான் வச்சிடுறேன். விக்கி, என்னன்னு சொல்லு. ஒன்றும் இன்னைக்கு ஈவினிங் என் அம்மா ஒன்று கேட்டாலும் அதை தரலான்ட்டு. என்னவா இருக்கும்? என்னது சர்ப்ரைஸ். சொல்லு. இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்டுக்கு வந்தா தெரியும். வீட்டுக்கா? ஏன்? அது எங்க வீட்டுல பர்மிஷன் வாங்கிட்டு வா. விக்கி, சத்யன் பிஸியா இருப்பாருல்ல. சரி. எங்க அம்மாட்டையும் ரேகா அப்பாக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன், ஓகேவா? ரேகாவை கூட்டிட்டே வா. சரி விக்கி. ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பும் போது எனக்கு கால் பண்ணு, ஓகே? என்ன ரேகா, போலாமா? நான் வேற ரொம்ப நாள் லீவு. அந்த சொட்ட மண்டையா என்ன சொல்லுவான்னு தெரியலையே. இரு ரேவதி, சோனியும் பூமாரியும் வரட்டும். போலாமா? பூவே, நீ தான் லீவ் போடாம வர. ஆனால் நீ ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணு, அதுக்கப்புறம் ரேகா, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சப்மிட் பண்ணுறோம். ஏன்னா நானும் ரேவதியும் 2-3 நாள் பக்கம் தொடர்ந்து லீவ் போட்டோம். சரியா? எப்படியோ முதல்ல என்ன சிக்க வைக்கிறீங்க. சரி வாங்க. ஹாய். வாங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இங்க? நான் இந்த வழியா போனேன். சரி, நீங்க இங்க ஒர்க் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் அதான் மேரேஜ்க்கு இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். ஜெசியா, எல்சியா? இத்தனை வருஷம் எங்க கூட படிச்சோம். யார் எல்சி யார் ஜெசிகா கூட நான் தெரியல. அதான் தெரியலல்ல, சொல்லுங்க. இன்னும் அப்படியே இருந்தா எப்படி கண்டுபிடிங்களே? எல்சி. கரெக்ட். அப்போ ஜெசிகா? அவன் ஆஃபீஸ் போயிட்டா. இந்தாங்க இன்விடேஷன். கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்துடணும். வராம ஏமாத்திடாதீங்க. நான் உங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் கண்டிப்பா வருவோம். சரி, நான் கிளம்புறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ரேகா, உன்னோட காரை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. நான் நல்லா தான் ட்ரை பண்ணுவேன், பயப்பட வேண்டாம். இன்விடேஷன் கொடுத்து முடிச்சதும் நானே உங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன். சரி எல்சி. தேங்க்யூ ரேகா, தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் எல்சி. ஹலோ விக்கி. சொல்லுங்க அத்தம்மா. மே ஐ கம் இன் சார்? எஸ் சார், ப்ராஜெக்ட். நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரிங்க சார். இந்தாம்மா. நில்லு. என்ன நீ ப்ராஜெக்ட் பண்ண லட்சணம்? எடுத்துட்டு போமா வெளியே. இந்த மொட்டை மண்டையனுக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு? ஓப்பன் பண்ணி ஒரு வரி கூட படிச்சு பார்க்கலாம், அதுக்குள்ள இப்படி பிஹேவ் பண்றான். இப்போ என்ன பண்றது ரேவதி? பூ வரட்டும். அழுகாத பூ மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஃபைலில் கரெக்டாக வச்சு அடுக்கி என்கிட்ட கொடு. இல்லை ரேவதி, வேண்டாம். ரேகா தானே உள்ள போயிருக்கா, அடுத்து நான் அதை கொண்டு போறேன், நீ கொண்டா. இல்லை, மோடி அதே தானே சொல்ல போறாங்க. அவங்க அதே தான் சொல்லுவாங்களா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நீ அடுக்கி கொண்டா. அவதான் இவ்வளோ சொல்றாள், அடுக்கி இவகிட்ட கொடு. இல்லை, என்னால. உன்னால யாருக்கும் இங்கே கஷ்டம் இல்லை, நீ சொல்றதை மட்டும் செய். சார். நான் பார்த்துட்டு சொல்றேன், நீ போமா. தேங்க்யூ சார். சார். நீயா வச்சுட்டு போமா. என்ன 2-3 நாளா ஆளக்கானோம்? ஃபீவர் சார். எல்லாருக்கும் ஒட்டுக்கா ஃபீவர் வருமா என்ன? வந்துருச்சேங்க சார், என்ன செய்ய? லவ் ஃபீவர் தானம்மா, ஆளுக்கு ஒருத்தவங்களோட சுத்துறீங்களே. சார், ப்ராஜெக்ட்ல ஏதாவது கரெக்ஷன் இருக்கா? பார்த்துட்டு சொல்றேம்மா, வச்சுட்டு போ. சார். என்னம்மா, நீ ஒரு 2-3 நாளா ஆளைய காணும், ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறது இல்ல. உங்க இஷ்டத்துக்கு லீவை போட்டு வீட்டுல உட்காந்துக்குங்க. ஃபீவர் சார். அதே பதில் தான் அவளும் சொல்லிட்டு போனா. ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டு ஊரை சுத்துறதுக்கு எதுக்குமா ஆபீஸ் வாரீங்க? எங்க கழுத்த இருக்கிறீங்களே. ப்ராஜெக்ட் சார். எவளாவது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றாளா? வச்சுட்டு போ. சரிங்க அத்தம்மா. இவனுங்களா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயும் ஞாபகம் வரலையே.
யார் சார் நீங்க? ஆஃபீஸ் முடியிற டைம் வந்திருக்கீங்க. என்ன வேணும்? எங்களுக்கு ஒன்றும் வேண்டாங்க சார். சிலருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். கொடுக்கணுமா? கையில சூட்கேஸ் எல்லாம் எதுவும் இல்லையே. ஒருவேளை செக்கா இருக்குமோ? கேட்டுருவோம். கொடுக்கணுமா? சீக்கிரம் கொடுங்க சார். செக்கா இருக்கா கேஷா இருக்கா? சாருக்கு எப்படி வசதியோ அப்படி. எனக்கு எதா இருந்தாலும் ஓகே தாங்க சார். விக்கி, அப்போ ஆளுக்கு ஒன்று கொடுத்துருவோம், நீ ஸ்டார்ட் பண்ணு. ம் யார்டா நீங்க? ஏன்டா என்னை இந்த அடி அடிக்கிறீங்க? உன்னை மாமியார் வீட்டுக்கு அனுப்ப வந்தவங்க. இனி எங்கள் வீட்டு பொண்ணு கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட இன்னைக்காவது அடிக்கிறதோட நிறுத்திக்கிட்டோம். நெக்ஸ்ட் டைம் அப்படியே உயிரோட புதைச்சிட்டு போயிட்டே இருப்போம், புரியுதா? ஐயோ குருநாதா, உங்க வீட்டு பொண்ணுங்க யாருன்னே எனக்கு தெரியாது. இனி உங்க வீட்டு பொண்ணுங்கன்னு இல்லை, யார் வீட்டு பொண்ணா இருந்தாலும் வம்பு வச்சுக்கவே மாட்டேன். மன்னிச்சிருங்க ஐயா. சொல்லாதீங்க, செய்யுங்க. எந்திரிங்க சார். உன்னியூர் சார், உங்க காலையும் வேணா விழுகட்டுமாங்க சார்? காலையில எல்லாம் விழுக வேண்டாம், பொண்ணுகளை மரியாதையாக ஒழுங்காக நடத்தினா சரிதான். சரிங்க சார். சரி விக்கி, வா நம்ம வெளியே வெயிட் பண்ணுவோம், அவங்க வரட்டும். விக்கி. யார் ரேவதி இவங்க? உனக்கு இவங்கள தெரியுமா? ஏங்க சார்? சும்மாதாம்மா கேட்டேன், ஒன்றும் இல்லை. என்ன வர சொல்லிட்டு நீயே வந்துட்ட விக்கி? உனக்கு வரக்கு வழி தெரியாது இல்லம்மா, அதான் கூட்டிட்டு போக வந்தேன். ஓ, நானும் பூ மாதிரியும் பஸ்ஸில் வந்துடுறோம். இவங்க 2 பேர்த்தையும் வேணா நீங்கள் 2 பேரும் கூட்டிகிட்டு போங்க. கவனமா வாரேக்கா. சரிங்க. வா போலாம். முழியங்கண்ணை போட்டுக்கிட்டு முழிக்கிறத பாரு. இவனால தான் எனக்கு காய்ச்சல் வந்து லீவே போட வேண்டியதாக ஆகிப்போச்சு. இப்போ இந்த மொட்டை தலையங்கிட்ட கண்டபடிக்கு திட்டும் வாங்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ எதுக்கு நல்ல நாட்டை கூப்பிட்டு போக வந்திருக்கான்? யார் சொல்லியிருப்பாங்க வர சொல்லி? சார் சார். என்ன சொல்லுங்க ஜெசிகா? ஏன் சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? யாருமே இல்லாத அனாதையான எனக்கு ஏது வீடு? என் உலகமே ஒருத்தி தான் நான் இருக்கேன். அவளை என்னால் பார்க்கக்கூட முடியலையே. சார். சொல்லுங்க சார். நீங்க என்ன விஷயத்துக்காக வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. ஐயோ, நானும் தான் எப்படி எல்லாமோ பால் போட்டு பார்த்துட்டேன். விழுவனாங்கிறான். இவன் தான் இப்படி இருக்கானா? அவன் அதுக்கு மேலே. அவன் சரியான ஆள் இருக்கேன், அதுக்கு இவனே தேவலை. ஜெசிகா, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், என்ன விஷயமா வந்தீங்க? எப்போ எப்படி உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுதான் உனக்கு புரியவே மாட்டேங்குதே. ஹலோ, விஷயம் எதுவும் இல்லைன்னா கிளம்புங்க இங்க இருந்து, எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. என்ன சார் இப்படி கோவப்படுறீங்க? இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. நீதான் வேணும். மரமண்டியில் உரைக்குதா? எப்படி பேசினாலும் பிடி கொடுக்க மாட்டேறியே. சார் அது வந்து சொல்லுங்க. இல்லை, சிஸ்டர் மேரேஜ்க்கு இன்விடேஷன் எல்லாம் கொடுக்க போகணும். கொஞ்சம் நான் உங்கள் காரை யூஸ் பண்ணிக்கலாமா? பெரியவர்கிட்ட கேட்டிங்களா? சார் நான் கேட்குறது உங்களோட காரை. எதுனாலும் 2 பேர்த்துக்கிட்டையுமே கேட்கணும் ஜெசிகா, நீங்கள் அவங்ககிட்டயும் போய் கேட்டு வாங்க. நீ தான் எனக்கு இல்லைன்னு ஆயிட்ட. உன் கார் கூடவா நான் ஒரு நாள் யூஸ் பண்ணக்கூடாது? படுத்துறடா ரொம்பத்தான். சார் அது வந்து இன்விடேஷன் கொடுக்க ஒரு 2 hours தான் எனக்கு தேவைப்படுது. ப்ளீஸ் சார். அதுதான் சொல்கிறேன்ல, எதுனாலும் 2 பேர்த்துக்கிட்டுமே பர்மிஷன் வாங்கி செய்கிறதானே வழக்கம், பின்ன என்ன புதுசா? சார் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. அவர்கிட்ட எல்லாம் மனசும் பேச முடியுமா? உங்களை தவிர வேற யாராவது அவர்கிட்ட பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதானே, அது அப்பவே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் மாட்டினதும் இல்லாமல் என் பொண்டாட்டியும் சேர்ந்து மாட்டிக்கிட்டு 2 பேர்த்தையும் இவன் வச்சு செய்கிறான். சார். என்ன ஜெசிகா, என் முன்னாடியும் அவர் இப்படியெல்லாம் பேசுறீங்க, நான் அந்த சைடு போனதும் என்னையும் இப்படி தானே பேசுறீங்க? அட அறிவு கெட்டவனே, அவன் மனுஷனே இல்லை, அனகொண்டாவும் டைனாசரும் சேர்ந்த மொத்த உருவம் அவன். நீ அப்படியா? சாக்லேட் பாய், ஹேண்ட்ஸம், இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ ஸ்வீட் ராணி. என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்கே உனக்கு புரியுது? சார் அப்படியெல்லாம் பேசுகிற மாதிரி இருந்தா இப்போ ஒரு ஹெல்ப்னு உங்ககிட்ட வந்து நிற்பேனா? அது சரி, எல்லாரும் தேவைன்னு வந்துட்டா அடிநாக்கில் நஞ்சோ நுனி நாக்கில் தேனோ வச்சுட்டு பேசுவீங்க. தேவை முடிஞ்சோடனேயே முதுகில் குத்திட்டு போயிட்டே இருப்பீங்க. சார் என்ன சார் இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஒரு சின்ன ஹெல்ப் தானே, ஒரு 2 hours. எதுவும் பிரச்சனை எல்லாம் கொண்டு போய் விட்டுற மாட்டீங்களே? இல்லை சார் அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. டைமிங்? சார் எனக்கு ஈவினிங் தான் வேணும். ஜெசிகா, அப்புறம் நான் எப்படி யூஸ் பண்ணுறது? கம்பெனியில் இத்தனை பொண்ணுங்களை சுற்றி சுற்றி வர, ஒருத்தியை கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிற. எனக்காக ஒரு நாளாவது பஸ்ஸில் போ. பஸ்ஸுக்கு அலை, அப்போ தான் நாங்கள் உன் பின்னாடி அலையிறது உனக்கு தெரியும். சார் முடிஞ்சா நீங்கள் கிளம்புறதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இல்லைனா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன். சரி, வீட்டுக்கு போய் தான் என்ன பண்ண போகிறோம், இதுவாகவே போவோம். சார் அப்படியே போகிற போக்கில் எல்லா பொண்ணுங்களையும் சைட் அடிச்சுட்டு பொறுமையாக போங்க சார் ஒரு நாளாவது.
என்ன ஜெசிகா? ஐயோ இது என்ன இப்படி டென்ஷன் ஆகுறான் சார்? அப்படியே போற போக்குல இயற்கையை ரசிச்சுட்டு போங்களேன்னு சொன்னேன் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கோ. ஆனா இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். இனிமேல் இப்படியெல்லாம் வந்து நிக்க கூடாது. டேய் மாங்கா மடையா, நான் உன்னையாடா கேட்டேன், உன் காரை தானடா கேட்டேன். அதுக்கேண்ட இப்படி டென்ஷன் ஆகி போய்க்கிற? சரிங்க சார், கோப்படாதீங்க, பார்க்க பயமா இருக்கு. முதல்ல இங்கிருந்து போங்க. சரிங்க சார். அப்புறம் ஜெசிகா, காரை கொண்டு வந்து நிறுத்துறேன். வீட்டுக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். திருப்பி கொண்டு வந்து ஆஃபீஸ்லேயே நிறுத்துங்க. நான் நாளைக்கே வந்து எடுத்துக்கிறேன். சார் தான் போடா. நான் அப்போ நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக அதுலேயே வந்துடுவேன். உங்களோட தான் ஒரு நாள் கூட இருக்க முடியல. கார்லையாவது ஒரு நாள் இருந்துக்கிறேனே. சரிங்க சார், தேங்க்யூ சார். அதைத்தான் கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸாக சொன்னால் என்ன? சொத்தாட அழிஞ்சிரும், உனக்கும் சரி அவனுக்கும் சரி. அப்பா உருன்ட்டு முடியலடா சாமி. நீ மட்டும் கொஞ்சம் அழகா இல்லாமல் இருந்த நான் எப்போவோ தெரிச்சு ஓடிருப்பேன் இந்த ஆஃபீஸ்லேருந்து. உன்னால தாண்டா நான் இங்கே இன்னும் இருக்கேன். ஜெசிகா, இன்னும் இங்க என்ன பண்றீங்க? இங்க நின்ன நாட்டி என்ன ஆயிடுச்சு? வாலுன்ட்டு. போறேன். என்ன பூ மாதிரி சீட்டு பின்னாடி நிறையா இருக்கு. இந்த எருமை மாடு தடியாக நகர்ந்தா தானே நம்ம போய் அங்கே உட்காரலாம். பஸ் வந்துருச்சேன்னு ஏறிட்டோம். பேசாம அடுத்த பஸ்லயாவது ஏறி இருக்கலாம். சரி இரு, நான் கேட்டு பாக்குறேன். அங்க ஒரு ஆள் இருக்கு, இங்க ஒரு ஆள் இருக்கு. மாறி உட்கார்ந்தாங்கன்னா பரவாயில்ல. அண்ணே, அந்த சீட்டுக்கு மாறி உட்காருங்களா? இல்லம்மா, இல்ல, எனக்கு ஜன்னல் சீட்டே தான் வேணும். நீ வேணும்னா இங்க உட்காரு, இல்லையா நில்லு. என்ன இப்படி சொல்லிட்டாரு? சரி, அவங்க கிட்ட நான் கேட்டு பார்க்கவா? வேண்டாம், நீ போய் அவங்க பக்கத்துல இருக்கிற சீட்ல உட்காரு. நான் இங்கேயே உட்கார்றேன். இல்லை, அவங்களும் இதே பதில சொன்னாங்கன்னா நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருவோம். போய் அங்க உட்காரு. போகிறேன். நான் டிக்கெட் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் ரேகா. பெருந்தளி எனக்கு ஜன்னலோரம், பின்னாசல் முற்றத்திலே துளசி மாடம். விடுமுறை நாட்களில் பள்ளிக்கூடம், விளையாட்டு பிள்ளைகளின் செல்ல கோபம். ஆளில்லா நள்ளிரவில் கேட்கும் பாடல், அன்பே அன்பே நீயே. எக்கோ, நீங்க டிக்கெட் வாங்கின இடம் வரப்போகுது. எந்திரிக்கா, இறங்குக்கா. இதான் பஸ்ல வர்றது புதுசா? இறங்குமா, அப்புறம் பார்த்துட்டே நிக்கலாம். பஸ் நிற்கட்டும் அண்ணா, இறங்காம நான் என்ன உங்கள் பஸ்லேயே தங்கிக்க போகிறேன்? ரைட். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைப்பா. அப்பாவே கூப்பிட வரேன்னு சொன்னேன் இல்லடா. பஸ்ல வந்துட்டு பாரு எவ்வளோ டயர்டா இருக்கீன்னு. பரவாயில்ல டாடி, நீங்களும் ஆஃபீஸ் போயிட்டு டயர்டாக தானே வந்திருப்பீங்க. ஒரு நாள் தானே டாடி, அதனால ஒன்றும் ஆகிடாது. சரிடா தாங்க, போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுப்போம். இந்த சேத்தா இன்னைக்கு எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கு? என் உயிரை வாங்க. ச்சே, சிவாவை நினச்சி கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தாலும் முக்கால்வாசி நேரம் இவனாலேயே நான் டென்ஷனாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ரேகா, உள்ளவா எல்சி. டாடி, என்னோட ஃப்ரெண்டு எல்சி வந்திருக்கா. உட்கார எல்சி, ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல ரேகா, நேரம் ஆயிடுச்சு. காரை வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டேன். அவர் உள்ள நிறுத்திக்கிறேன்னு சொன்னாரு. கீ அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறியா? நேரம் ஆயிடுச்சுல்ல, அப்போ இங்கேயே ஸ்டே பண்ணலாம்ல. இல்ல, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கிற பொண்ணு ஏமா இந்நேரத்துக்கு போகணும்? இரு, மார்னிங் நானே கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன். இல்லைங்கப்பா. சரி, ரேகா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர வரைக்குமாவது உட்காருங்க வா. சரிங்கப்பா. இவன் நம்ம கம்பெனில வேலை பார்க்குற ஜெசிகா இல்ல? இவன் என்ன எல்சின்னு கூப்பிட்டுட்டு போறா? இவளுக்கு நம்ம யாரும் தெரிஞ்சிருக்குமா? சிவராமன் கிட்ட உண்மைய சொல்லிட்டானா? இவ ஜெசிகா ஆனாலும் சரி, எல்சி ஆனாலும் சரி, எங்கேயோ பார்த்த மாதிரியே தான் இருக்கு. ஜெசிகாவே அந்த ஒரு சந்தேகத்துல தான் நான் கம்பெனிலேயே வச்சிருக்கேன். இவளை இப்ப என்ன பண்றது? இந்த தொப்பி மண்டைய நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே. எங்க பார்த்திருக்கோம்? ஞாபகம் வர மாட்டேங்குதே. ஜெசிகா கிட்ட கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். இவர் யாரா இருக்கும்? எதுக்கு ரேகா வீட்டுக்கு வந்திருக்காரு? அவங்களாவே சொன்னா பரவாயில்லையே, இவங்க யாருன்னு. என்ன இவ கம்பெனியோட ஜேஎம்டியா இருந்தும் என்ன அடையாளம் தெரிஞ்சுக்க முடியலையா? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாளா? மெதுவா பேச்சு கொடுத்து பாப்போமா? நீங்க? நான் ரேகாவோட ஃப்ரெண்ட். அவ கூட யூஜி பண்ணங்க. இப்போ இங்க என்னோட மேரேஜ்க்கு பத்திரிக்கை வைக்க வந்தேன். பார்த்தா பத்திரிக்கை வைக்க வந்த மாதிரி தெரியலையே, பத்த வைக்க வந்த மாதிரி இருக்கு. உங்க பேரு? எல்சி. என்ன எல்சின்னு சொல்றா? நம்ம கம்பெனில தானே வேலை பார்க்கறா. இவ பேரு ஜெசிகா தானே? மாடர்ன் ட்ரெஸ்ல எல்லாம் வருவான். இப்ப என்ன சுடிதார் போட்டிருக்கா? இவ இல்லையா? குழப்புதே.